அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. எங்கள் வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. எல்லோரும் துவா செய்யுங்க. எல்லாருடைய துவா பறக்கத்தால் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு நேற்று வந்துட்டோம். சரி, இன்றைக்கி மாடிக்கு வந்தேன் காய்கறிலாம் பறிக்க. அதோட ஒரு வீடியோ போட்டு விட்ருமேன்னு வந்தேன். அவரைக்காய் எல்லாமே நான் இல்லாமல் ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் அந்த கருப்பு பூச்சி நிறைய வந்துட்டு பாதி அவரைக்காய் வேஸ்ட் ஆகிட்டு இந்த கருப்பு கலரில். இதுக்கு சாம்பல் தூற்றணும். அதனால தான் நான் வீடியோ போடலை. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த அவரைக்காய் ஃபுல்லாக இந்த கருப்பு கலரு பூச்சி, இதுக்கு சாம்பல் தூற்றணும். இதை பாருங்கள், இவ்வளோ பூச்சி கருப்பாக ஆனால் அவரைக்காய் நிறையவே காய்ச்சிருக்கேன். அன்றைக்கி நான் இல்லை, ஊரில் இல்லைன்னு எல்லோரும் பறிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பூச்சி தான் அதிகம் இருக்குது. இனி தான் தோட்டத்தை அதுக்கு பூச்சி மருந்துகளில் இது போடணும். இந்த பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். நிறைய அவரைக்காய் அப்படி தான் இருக்குது. இதில் நிறைய அவரைக்காய் கிடக்கு. இதையும் பறிச்சிரும். இன்றைக்கி சாம்பார் போட்டு விட்ரும், அவரைக்காய் சாம்பார். வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் வீடியோ போடும் அப்படின்ட்டு போடுறேன். எல்லோரும் துவா செய்யுங்க. அவங்களுக்கு நல்ல சோத்தை கொடுக்குறதுக்கு துவா செய்யுங்க. இதில் அவ்வளோ பூச்சி இல்லை, அதில் தான் நிறைய பூச்சி ஆயிடுச்சு. நம்ம இருந்தால் ஒழுங்காக தண்ணி ஊற்றுவோம். இது புதினா. ரோஜா நிறைய பூத்துருக்கு. முருங்கையிலும் எக்கச்சக்க பூ வந்திருக்கு பாருங்கள். காய் காய்ச்சப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பாருங்க, காய் குட்டி காய் வந்திருக்கு. நிறைய காய் வந்திருக்கு. இதோ அதே மாதிரி வெண்டைக்காவும் பறிச்சிரும். வெண்டைக்காவும் 3 வெண்டைக்காய் கிடக்கு, அதை பறிச்சிரும். தக்காளியில் நிறைய இது வந்துட்டு, தண்ணி ஊற்றணும். நிறைய பூ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பூவை அழகாக இருக்குது. இதுலேயும் ஒரு தக்காளியில் காய் வந்துட்டு. இதையெல்லாம் தனியாக நடணும் நேரமே இல்லை எனக்கு. இதுலேயும் காய் வந்துட்டு, இந்த தக்காளிலையும் காய் வந்துட்டு. இதுக்கு ஒரு கம்பு நட்டணும், காற்றுல ஆடுது. இதுலேயும் காய் வந்துட்டு.
இதுலேயும் காய் இருக்குது. தண்ணியே ஒழுங்காக ஊற்றலை. முருங்கையில் நிறைய பிஞ்சு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.